சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த சிக்கன் வறுவல் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே நேரத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு மசாலா எதுவும் அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கூடவே சோம்பு சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சுருள வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சமாக கார மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்ம சமையலுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி இந்த பூண்டுக்கு கட்டாயம் சேர்த்துப்போம். ஆனால் அந்த பூண்டு உரிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தோல் பார்த்திங்கன்னா உரிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. அதே நேரத்தில் நகல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம பூண்டு பற்றி ஈஸியாக உரிக்கிறது ஒரு டிப்ஸு சொல்லவா? அந்த பூண்டை பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக அந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும். தனித்தனி பல் இருக்குது சொல்லுவோம் இல்லையா? தனித்தனி பல்லை நல்லா உதிர்த்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில், ஒரு சின்ன பவுலில் ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ கிண்ணத்துலேயோ அதை ஃபுல்லாக நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உதிர்த்து எடுத்துருக்க இந்த பூண்டை தண்ணியில் அப்படியே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா உதிர்த்து எடுத்துட்டேன். இந்த பவுல் நிறைய நல்லா தண்ணி எடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம உதிர்த்து எடுத்த அந்த தண்ணியில் இந்த பூண்டு நல்லா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மறந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டோன்னா நல்லா ஊறி வந்துடும். ஊறினதுக்கப்புறம் இந்த பூண்டை உரிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த பழம்லாம் உரிக்கிற மாதிரி தோல் எப்போ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா? அந்தளவுக்கு பூண்டு தோல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். பழம்லாம் உரிக்கிற மாதிரி ஈஸியாக சட்டுன்னு உரிச்சு எடுத்துடலாம். நமக்கு இந்த ஃபங்க்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு உரிக்கிற தேவை இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறதுலாம் டைம் இல்லைன்னா அப்போ சட்டுன்னு ஒரு பவுலில் தண்ணி எடுத்தோமா, பூண்டு ஊறப்பட்டோமா, அப்படி உரிச்சோமான்னு வேலையை முடிச்சோமான்னு இருக்கும். நல்லா ஈஸியாக சட்டுன்னு பூண்டை உரிச்சு முடித்துடலாம். இந்த சிக்கன் கிரேவிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த கீரைத்தண்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்தது. நான் சமைக்கவே மறந்துட்டேன். அது இன்றைக்கி தான் ஞாபகம் வந்ததா, சரின்னு அதையும் ஒரு வறுவல் மாதிரி இந்த பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த கீரைத்தண்டு வறுவல் பார்த்திங்கன்னா இது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கடுகுலாம் இப்போ தாளிப்புக்கு யூஸ்வலாக போகிற மாதிரி போட்டுட்டு வெங்காயம் இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வதக்கிட்டு பூண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரைத்தண்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா பார்த்திங்கன்னா இந்த கீரைத்தண்டு நல்லா குழஞ்சி வந்துடும். அப்புறம் பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட